ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி உடன்பாடோட மரியாதையோட நடக்குதா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்ன சிக்கல் நடக்குதா, அதே சிக்கல் தான் காங்கிரஸ்லயும். காங்கிரஸ்காரன் அவ்வளோ பேரும் இப்போ ஜோதிமணி வெளியில வந்து வெடிக்கிறாங்கல்ல. என்னன்னா ராகுல் காந்தி இஸ் 0% இன்ட்ரெஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ். எக்கட கட்டுப்போ, நீ ஜெயித்தாலும் எனக்கு கவலை இல்லை, எவனும் எதுக்கு வந்து நிற்காத. தமிழ்நாடுல இருந்து வந்தாலே ராகுல் காந்தியை பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடையாது. என்ன அவ்வளோ வருத்தம் என்ன தமிழ்நாடு மேலே ராகுல்? என்னத்துக்கு நான் வரணும்? நான் சொன்னதை என்ன கேட்டீங்க? இங்கே முழுசாக கெட்டதை இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளார திமுகவை சார்ந்தவர்கள் விடுதலை கட்சிக்குள்ளார ஊடுருவி திருமாவளவன் ஆட்டி வைக்கிறாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்ற திமுகவை முழு ஆதரவோடு கொண்ட காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸோடைய வளர்ச்சியை அழிச்சிட்டாங்க. கட்சியில் இருக்கிறதா காங்கிரஸ், ஆனால் வேலை செய்யறதெல்லாம் திமுக சூழல்ல இருக்காங்க. அவ்வளவுதான். ஏன்னா இன்னொன்னு, இப்ப இதை விட இன்னொரு ஹைலைட், இந்த கலைஞர் சொன்னார்னு சொன்னேன்ல, திருமாவளவனை வந்து மேஜர் ஜெனரல் இந்த சமூக சொன்னார். அப்ப சொல்றப்ப ஆள் ஒருத்தர் நின்றுகிட்டு இப்படி கை தட்டுவார் போடியம் பக்கத்துல. அது நல்லா அந்த வீடியோ திருப்பி பாருங்க. செல்வ பெருந்தகை இப்ப காங்கிரஸ் மாநில தலைவர். அவர் போகாத கட்சி இல்ல, பூவை ஜெகன்மூர்த்தியில இருந்து எல்லாத்துக்கிட்டையும் ரவுண்ட் அடிச்சிருக்காரு இல்ல. அடையாளப்படுத்தப்பட்ட காங்கிரஸ் தலைவர் கிடையாது, தேசிய ரத்தம் ஓடக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவர் திமுகவுக்கு வேலை செய்கிறார். இப்போ பாரம்பரியமாக இங்கே இருக்கிற இப்போ ப. சிதம்பரத்துக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, நான் ஒரு நியாயமாக பிரதமர் ஆகிருக்க வேண்டிய ஒரு ஆள். நீங்கள் என்னைக்காவது என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்னிலை எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட் ஓகே பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப நான் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டேன், எந்த வகையில் கட்சிக்கு விசுவாசமாக இல்லாமல் போயிட்டேன், எந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் ஒன்று. அடுத்தது, இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கேவை ஆக்கின தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவராக ப. சிதம்பரம் என்னை ஆக்கியிருக்க வேண்டும்ங்கிற வருத்தம் அவருக்கு கடுமையாக இருக்கு. ஓகே, என்ன எனக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க நீங்கள்? டிஃபென்ஸ் மினிஸ்டராவோ ஃபினான்ஸ் மினிஸ்டராவோ, அதாவது எல்லாமே நம்பர் 2 நம்பர் 1 அப்படின்னு என்னை கொடுத்தீங்க. ஒரு பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜிக்கு இருந்த தகுதி, அவர் உங்களுடைய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்தவர், அமைச்சரவையில் இருந்தவர், நாளைக்கு பிரசிடென்ட் ஆக்குனீங்கல்ல, எனக்கு ஏன் இல்லை? ஓகே, இதுவரை பிரணாப் முகர்ஜி ஃபினான்ஸ்ல இருந்து பிரசிடென்ட் ஆகிறாரு, இவர் ஃபினான்ஸுக்கு போறாரு. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் இருக்கிற ஆளுக்கு பிரசிடென்ட்டுக்கு தகுதி இல்லையா, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு தகுதி இல்லையா, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகிறதுக்கு ப. சிதம்பரத்துக்கு தகுதி இல்லையா? ஓகே, அந்த வருத்தத்தின் அடிப்படையில் அவர் நாளைக்கு காங்கிரஸுக்கு விசுவாசமா இல்லாமல் திமுக வச்சு சர்வே ஆகிறதுக்கு நான் தான் நம்மளோட ஜாம்பவான்லேயே சொன்னேன். நாளைக்கு இங்கே அவர் நாளைக்கு காங்கிரஸ் ஒரு வேளை திமுக விட்டு வெளியேறினால் ப. சிதம்பரம் தனி காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி திமுகவுடன் கூட்டணியில் தொடர்வார்னு நீங்க சொன்னீங்க. அவ்வளவுதான். அப்ப யாருக்கு வேலை பார்க்குறீங்க நீங்க? ஓகே, இந்த வருத்தம் ராகுல் காந்திக்கு கடுமையா ஆயிடுச்சு. சீட்டுகளுடைய பங்கீடுலையும் ஏன் இப்போ ஜோதிமணி வெளியில வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறாங்கன்னா, நான் சொன்னேன்ல 28 சீட்டு கொடுப்பாங்க. போன தடவை 25 வாங்கி 18 பேர் உள்ள வந்தேன்ல, இந்த தடவை 28 கொடுப்பேன், ஆனால் 8 பேர் கூட உள்ள வர மாட்டாரு. ஸ்டாலின் அந்த வேலையை செய்வாருன்னு இல்லை. விளங்காத தொகுதிகளை நாளைக்கு செல்வ பெருந்தகை நீங்க எது கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வாங்குறாரு. ஆனா கவுண்ட் தான் பாக்குறாங்களே தவிர ஜெயிக்கக்கூடிய தொகுதியா அங்க பேசுங்கிறத பார்க்கல. ஓகே, அவங்க காங்கிரஸ் திமுகவை படுத்தின பாட்டுக்கலாம் அவங்க ரிட்டாலியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இணக்கமான போக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாண்டிச்சேரியோட எக்ஸாம்பிள். ஓகே, 5 இடத்துல நேரடியா திமுகவும் காங்கிரஸும் மோதுது. ஆனா இங்க கூட்டணியில இருந்துகிட்டே அப்படி மோதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மோதலுக்கு ஒரு காரணம் இருக்குது. வாபஸ் வாங்கறதுக்கு காங்கிரஸ் ரெடியா இல்லை. ஓகே, லாஸ்ட் டேட்டுக்குள்ளார ஜெகத் ரட்சகன் போறாரு, எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் செஞ்சுமே நாளைக்கு ஒரு சூழ்நிலையில திருமாவளவன் அங்க நாளைக்கு திமுக கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறாரு 3 தொகுதியில. அப்ப திருமாவளவனோட அதிருப்தி வெளிப்படுகிறதா, காங்கிரஸோடைய அதிருப்தி வெளிப்படுகிறதா, திமுக நாளைக்கு அதை சமாளிக்க முடியாம திணறதா? என்னைக்குமே பிரதர் நான் ஒன்று சொல்றேன், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்ப கூட பாண்டிச்சேரியை நம்ம ரூல் பண்ணணும்னு நம்ம நினைக்கும். ஓகே, அவங்க ஜெயலலிதா இருந்தப்போ நீங்கள் லைவாக பாண்டிச்சேரி போனீங்கன்னா ஆக்டிவாக ஏடிஎம்கே இருக்கும். நான் ஐ சீன் நிறைய டைம் வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் தெருமி கூட்டங்களே அதிமுக கூட்டங்கள் நடக்கும். ஆனால் நாளைக்கு கொடிகள் நிறையா இருக்கும். கட்சியுடைய செயல்பாடுகள் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். அந்த அம்மா அடிக்கடி பாண்டிச்சேரி விசிட் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த யூனியன் பிரதேசம் அவங்க கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படிங்கிறதுல இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ பாண்டிச்சேரியில் நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரது அவங்களுக்கே பிடிக்காது. ஓகே, அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் அங்கே சிஎம் ஆனாலும் நீங்கள் யார், அப்போ நான் யார்? ஓகே,
இல்ல ஒரு காலகட்டத்துல ஜெகத் ரட்சகன்லாம் கூட அங்க சிஎம் ஆவாரு அப்படின்னு அவர் கனவு, அப்படியும் அவருடைய அப்பா கனவு கண்டாருங்க அல்ல, அது மாதிரி அவர் ஆசைப்பட்டார். கொடுத்தாங்களா? அது சொத்து வேணா வைக்கலாம். 2 அக்காடு ஹோட்டல் சென்னையில் இருக்குது, அது அப்படியே அறிவாலயம் பேருக்கு மாற்றி கொடுன்னு அவங்க சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் நாளைக்கு ஜெயிப்பீங்களா? ஜெயிக்க விட்டுருவாங்களா? எந்த அளவுக்கு ஸ்டாலின் என்னங்க இதெல்லாம் ஒரு லாஜிக்காக, அவங்க ஜெயிச்சா அவங்க கட்சி தானே வலுப்பெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு இது சொல்கிறேன். ஸ்டாலின் திமுகவின் தலைவர் ஆன பிறகு, அதுக்கு முன்னாடிலாம் புதுவை மாநிலத்தோடைய தலைவர் அப்படின்னு தான் இருக்கும் அந்த கட்சியில். அப்போ சிவா இருக்கா அப்படி, எங்கள் பாண்டிச்சேரி சிவா இருக்கா அப்படி, அவர் தான் திமுகவோடைய பாண்டிச்சேரி தலைவர்னா, அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா புதுவை மாநில அந்த புதுவை மாநிலத்தோடைய அமைப்பாளர் தலைவர்னு தான் போட்டிருக்கோம். அதாவது இங்கே கலைஞருக்கு என்ன போட்டதோ அதே தான் அவங்களையும் போட்டிருப்பாங்க. ஓகே, இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அமைப்பாளர்னு மாத்திட்டாரு, தலைவர் கிடையாது, அமைப்பாளர். ஒரு அணி மாதிரி, ஒரு சார்பு அணி மாதிரி நீங்க வச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். அதாவது நீ இங்க ஈக்குவல் எல்லாம் கிடையாதுப்பா, நீ எனக்கு கீழே தான் அப்படின்னு. நீங்க அங்க சிஎம் ஆனாலும் இப்ப நாளைக்கு ரங்கசாமி இங்க வராரு, ஸ்டாலினும் அவரும் ஒன்னா இல்லையா? கண்டிப்பா ஒண்ணுதான். அப்ப அதே வேலையை திமுக நாளைக்கு உங்களுக்கே நான் கொடுக்கணும். ஓகே, ஒன்னும் இல்லாத பையன் நீ பக்கத்துல வந்து என் கூட சிஎம்னு உட்காருவ அப்படிங்கிறது திமுக விரும்பாது. அதனாலதான் அவங்க ஆரம்பத்துல இருந்து எப்பயுமே நான் கேட்கறது, தம்பி உங்களுடைய 50 முழுக்கங்களில் திமுக நீங்க சொல்றது மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறீங்கல்ல, மாநிலத்திலே சுயாட்சிங்கிறப்ப யூனியன் பிரதேசத்துல எப்படி உங்களுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்துக்கிறீங்க? ஓகே, உங்க கொள்கை தான்ப்பா, உங்க கட்சி தான்ப்பா, நீங்க தானே உங்களோட முழக்கங்கள் தானே, அதை ஃபாலோ பண்ணணும்ல. டாப் 5ல நீங்க அது அந்த 50 முழக்கங்கள்ல அது ஒண்ணு தானே. அங்க நீங்க ஆட்சி செய்றீங்கல்ல, நீங்க உங்க கட்சி கண்டெஸ்ட் பண்ணதில்ல, அதுவும் தமிழ் பேசுற ஒரு பிரதேசம் தானே, அங்க தானே நாளைக்கு இருக்கீங்க. அப்ப அந்த யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும் உங்க கொள்கை எப்படி மாறிச்சு? அங்க எப்படி எல்லா டைமும் ஏன் காங்கிரஸ் எடுத்துக்கங்கிறனா, நாளைக்கு 2 பேர் எனக்கு தெரிஞ்சு காரைக்காலில் நாஜிம், இங்கே பாண்டிச்சேரியில் சிவா, இவங்க 2 பேரையும் நீங்கள் லைட்டாக நீங்கள் ஜெகத் ரட்சகன்லாம் வேணாம், இவங்க 2 பேரையும் கீறி விட்டிங்கன்னா அவங்களே சிஎம் ஆயிடுவாங்க. ஓகே, 2 பேருக்குமே கிரவுண்ட் லெவல்ல மக்கள் ஆதரவு அவ்வளோ கடுமையாக இருக்கு. எஃபிஷியன்டானவங்களும் கூட அவங்க 2 பேருமே. தம்பி நான் விளையாட்டுக்கு சொல்ல, காரைக்காலில் இன்னமும் போனீங்கன்னா அங்கே வைக்கிற பூ விற்கிற பொம்பளை ஒருத்தவங்க எம்ஜிஆர் படம் மாதிரி நாஜிம் படத்தை பச்சை குத்திட்டு உட்காந்துருக்கும். ஓகே, கொடைகளில் வச்சுருக்கோம், சாமி படத்துக்கு பக்கத்தில் நாஜிம் போட்டு வச்சுருப்பாங்க. சீரியஸா? ஓகே, நாங்கள் முன்னாடிலாம் அடிக்கடி காரைக்கால் எங்கள் பகுதிக்கு பக்கத்தில் தானே கடலூர் மாவட்டங்களுக்காக அடிக்கடி போகிறப்பலாம் அங்கே இயல்பான நடவடிக்கைகள் கடைகளில் படம் மாட்டி வச்சுருக்கிறதா இருக்கட்டும், அங்கெல்லாம் கலைஞர் படமோ ஸ்டாலின் படமோ யாருக்குமே தெரியாது. ஆனால் தனிப்பட்ட அவரோட லுக்கும் அப்படி தான் இருக்கும். நாஜிம் பார்த்தீங்கன்னா தொப்பி எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அவர் எம்ஜிஆர் மாதிரி தான் தன்னை, அந்த கலருமே ரொம்ப ஆள் ஃபேராக இருப்பா அப்படி. ஓகே, மக்கள் மத்தியில் அவருக்கு பேரே வந்து பாண்டிச்சேரி எம்ஜிஆர்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா வெளி தோட்டத்துக்காக மட்டும் இல்லை, பிரச்சனைனா இறங்கி வந்து நிற்பா. கேரக்டரும் அவருடைய பணிகளுமே அப்படிதான், எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பா அப்படி. நான் தான் சொல்கிறேன்ல, எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன், ஆட்டோக்காரன் ஒருத்தன் பச்சை குத்தி பார்த்துருக்கேன் நாஜிமோட ஃபோட்டோவை. அவங்கெல்லாம் நாளைக்கு இன்றைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி சிவா நான் விருப்பமனு தாக்கல் பண்ணுறப்ப கூட இருந்த கட்சிக்காரவங்களாம் என்ன முழக்கம் விட்டாங்கன்னு நியூஸில் வந்துச்சு. எல்லாரும் புதுகை முதலமைச்சர் சிவா வாழ்க, புதுகை முதலமைச்சர் சிவா வாழ்கன்னு தான் கூப்பிட்டு போகிறான். என்னன்னா இவங்க 2 பேருமே சும்மா தற்பெருமைக்காக பேசல. ரங்கசாமியை விட நாராயணசாமியை விட திமுகவில் ஜெகத் ரட்சகன் தமிழ்நாட்டில இருந்து போய் ஒன்றும் தள்ள வேணாம், பாண்டிச்சேரியிலேயே எஃபிஷியன்டான ஸ்டெப்பான லீடர்ஸ் இருக்காங்க. ஆனா தலைமை நீ லைட்டா விட்டு பாரு, அவங்க நாளைக்கு அங்க அடிச்சு நொறுக்கி நாளைக்கு கொண்டாந்து இருந்தாங்க அங்க நம்ம தாங்க ஆட்சின்னு 2 பேருமே கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க. இவங்களுக்கு சிக்கல் அவங்கள விட தயாரா இவங்க 2 பார்ட்டு தம்பி. யூனியன் டெரிட்டரியே பார்த்தீங்கன்னா நடுவில் திரும்பி 2 பகுதி பாண்டிச்சேரி காரைக்கால், ஏன்னா கொஞ்சம் பிரிஞ்ச மணிக்கு இருக்கும். இந்த பக்கத்து காரைக்காலில் நாஜிமி, இந்த பக்கத்து பாண்டிச்சேரியில சிவா, 2 பேருமே பாஸ். இவங்க 2 பேத்துக்குள்ளார யாரு சிஎம்ங்கிறதா இவங்க 2 பேத்துக்குள்ளார சண்டை. ஆனா இவங்க 2 பேத்தையும் விட்டீங்கன்னா அவங்க பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அதை பத்தி பொருட்டு கிடையாது. இங்க நான் இருக்கிற மாநிலத்துல நான் வாழ்ந்தா போதும். இப்ப இந்த அதிருப்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளார என்னென்ன இவங்க மனநிலைகளில் ஓடுதுன்னு அப்படியே இந்த சொல்கிற மாதிரி இது என்னப்பா குரங்கு போமா சார், அது கர்நாடிக்கும் அல்ல. அது மாதிரி இந்த பாண்டிச்சேரியில் என்னப்பா நடக்குதுன்னா திமுகவில் தமிழ்நாட்டுக்குள்ளார என்னென்ன மன வருத்தங்கள் தலைவர்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் கர்நாடக பாண்டிச்சேரியில் பிரதிபலிக்கும். ஓகே ஓகே ஓகே